ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி. 1/2 kg சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் வீட்டில் இருக்க ஸ்டீம் ரைஸ் வச்சு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம், 1 கைப்பிடி புதினாவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், 1 கைப்பிடி கொத்தமல்லி, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், தக்காளி வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே தக்காளி வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவை இந்த மாதிரி நடுவில் நல்லா கீறி எடுத்துக்கோங்க. 1/2 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 2 பட்டை, 4 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் அரிசி அளந்து சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு 1/4 அரிசி சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக 1/2 கிலோ இருக்கும். 1/4 அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிட்டேன். அரிசி இப்போவே வாஷ் பண்ணி வச்சிடாதீங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். நெக்ஸ்ட் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டால் போதும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கொலைய வேகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளியை வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக சேர்க்கலை, கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக சேர்க்கறதுக்காக புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி ஒரு 2 நிமிஷம் நான் வதக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனில் தண்ணி எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். நெக்ஸ்ட் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இது 10 நிமிஷம் ஊறினா போதும். ஒரு 5 நிமிஷம் நல்லா சிக்கன் வெந்துட்டதுக்கப்புறம் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. தயிரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கறதுனால அடிப்பிடிக்கும், அப்பப்போ அந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க.
2 நிமிஷம் ஆயிட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். 2.5 சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துட்டேன். இது 2வது சொம்பு தண்ணி. நெக்ஸ்ட் அரை சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். தண்ணி சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போவே சேர்த்துருங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துடலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. அரிசி சேர்த்துட்டு ஒரு இடம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை உடனே குக்கர் மூடி போட்டு வச்சிடக்கூடாது. இது தண்ணி நல்லா வற்றி கொதிக்கணும். இன்னும் நல்லா தண்ணி வற்றணும். அரிசி ஆஃப் குக்காக இருக்கணும். இது கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே தம்மில் இருக்கணும். ஒரு விசில் வந்துட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் போயிட்டதுக்கப்புறம் விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பிரியாணி இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரைஸ் எல்லாம் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்ம நார்மல் வீட்டில் இருக்க ஸ்டீம் ரைஸ் வச்சு ஈஸியாக செஞ்சிட்டோம். பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்க ரைஸை வச்சு ஈஸியாக பிரியாணி செய்யலாம். நீங்களும் நான் செஞ்ச மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். குக்கரில் செய்கிறதுனால உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். காரம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா. ரைஸ் எதுவும் ஒட்டாமல் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். சிக்கனும் நல்லா குக்காக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.